உங்களுடைய லிமிட்டை நீங்க கிராஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நீங்க மீறுறீங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் கோர்ட்லயே வச்சு இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை பார்த்து வெளிப்படையாக கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் வழக்குல நீங்க ஏன் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ண மறுக்கிறீங்க? அமலாக்கத்துறை சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 66/22 இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பட்சத்தில் கூட அந்த தகவலை தமிழ்நாடு அரசிடம் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்வி கோர்ட்லயே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் 47 எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசால மட்டுமே பதியப்பட்டிருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏன் அதை நீங்க பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன் எதுக்காக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமலாக்கத்துறையிடம் இவ்வளவு காட்டமாக நடந்து கொண்டார்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏன் அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசோடு அந்த குறிப்பிட்ட ஆவணங்களை கொடுப்பதற்கு இவ்வளவு தயக்கம் காமிக்கிறார்கள்? அதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் அவர்கள் திரும்பவும் நேரடியாகவே பாஜக அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை குறித்து பல தீர்ப்புகளில் காட்டமான விமர்சனங்களை அவர் முன் வச்சிருக்கிறார். இது முதல் தடவை கிடையாது. இதே கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம், மே மாசம் கடுமையான சொற்களையே பயன்படுத்தி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். அப்ப கூட அந்த பாஜக அரசாங்கம் திருந்துற மாதிரி இல்ல. அவங்களுடைய அமலாக்கத்துறையை வச்சு அத்துமீறின அதிகாரத்தை மிக மோசமாக பயன்படுத்தக்கூடிய அந்த போக்கை அவங்க தடுக்கிற மாதிரியே இல்லை. இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா கோர்ட்ல கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் அமலாக்கத்துறை குறித்து சொன்ன வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காண்ட் ஆக்ட் லைக் எ க்ரூக் அப்படிங்கிற வார்த்தையை ஜட்ஜ் பயன்படுத்துறார். அது மட்டும் இல்லாம யூ ஆர் நாட் அ சூப்பர் காப், ஒரு சூப்பர் காப் மாதிரி செயல்படாதீங்க அப்படிங்கிறார். இது மட்டும் இல்லாம அப்ரசிவ்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறார். அது மட்டும் இல்லாம வெக்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறார். வினிக்டிவ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே ஒரு ஏஜென்சி, அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி மேல வைக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டு. இந்த சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இந்தியாவினுடைய நீதிபதிகளால் நீதிமன்றத்திலேயே வைக்கப்பட்ட சொற்கள். ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு காட்டமா ஏன் நீதிமன்றத்தில் ஒரு மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டியது வருது? இது நமக்கு தெரியணும் அப்படின்னா கடந்த 4-5 ஆண்டுகளாக, குறிப்பாக 2019க்கு பிறகு இந்த அமலாக்கத்துறை என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு புரியும். இதுல குறிப்பா இந்த வழக்கு ஏன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் விவாதமா மாறி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள ஒரு ரைடு நடந்துச்சு. அந்த ரைட்ல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாஸ்மாக்ல 1000 கோடிக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழலை நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து ஒரு அரசு நிறுவனத்திற்குள்ள இவங்க ரைடு பண்ணாங்க. அரசு நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை, அவங்களுடைய போன்களை, கம்ப்யூட்டர்களை சீஸ் பண்ணாங்க அமலாக்கத்துறை. நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாநில அதிகாரங்கள், அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் மாநில அதிகாரம் படைத்த நிறுவனங்களுக்குள்ள இது மாதிரி வர்றது சட்டப்படி குற்றம். ஆனால் அமலாக்கத்துறை தடால்புடா செஞ்சாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே ப்ரூஃப் ஆகப்படலை. இவங்க டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு சொன்னாங்கல்ல, இந்த ரைடு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே, அதாவது இந்த ரைடு நடக்க போகுது, இந்த ரைடு நடக்குது, இந்த ரைடு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கோட் பண்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை 1000 கோடி அப்படின்னாரு. அதே ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சு. ஸோ அப்போ அண்ணாமலை, பாஜக, இடி நேரடியாக தமிழ்நாடு அரசாங்கத்தை, குறிப்பாக டாஸ்மாக, செந்தில் பாலாஜி அவர்களை கார்னர் பண்ணுறதுக்காக ஏற்கனவே நடந்த பல பஞ்சாயத்துகள், ஸோ இதை டார்கெட் பண்ணி சில வேலைகளை பண்ணாங்க. 1000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் வரும்போதும் சரி, மே மாதம் சரி, ரொம்ப காட்டமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்வச்சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் கே. வினோத் சந்திரன் இவங்க தலைமையில் ஒரு விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் திரும்பவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படையாக கேட்கிறார், what happened to the federal structure? Would this not amount to encroachment upon the state's rights to investigate? Can the local police look into the matter? அப்படின்னு வெளிப்படையாக கேட்கிறார். எதுக்காக இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நீங்க மதிக்கிறது இல்லை? இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு என்னாச்சு? லோக்கல் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த வழக்கில் வாதம் பண்ண திரு கபில் சிபல் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, இதுவரைக்கும் 47 வழக்குகள் தமிழ்நாடு காவல்துறையால் டாஸ்மாக் ஊழியர்கள், டாஸ்மாக் அதிகாரிகளின் மீது பதியப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கமே இதுல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிஞ்சு அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள டாஸ்மாக் உள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் தூக்குறது, கம்ப்யூட்டர் தூக்குறது, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுடைய போன் எல்லாம் புடுங்கிறது, இதெல்லாம் என்னுடைய அஜெண்டா என்ன? ஸோ இதைத்தான் கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான விவாதமா போச்சு.
மாநில நிறுவனம் ஒன்று இருக்கிறது, அதாவது ஃபெடரல் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, அந்த ஃபெடரல் ஏஜென்சிஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, விஜிலன்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்கிறாங்க, சிபிசிஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. இவ்வளவு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் அப்படி பண்றீங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் நிறுவனம் இந்த இடி அமலாக்கத்துறையினுடைய இசிஐஆர் அப்படிங்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை கேட்குறாங்க, அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, இது இன்டர்னல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை முன்வைக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா அது இன்டர்னல் டாக்குமெண்ட் தான், இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அதே அமலாக்கத்துறையினுடைய சட்டம் செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, provision requires that the ED to share information regarding the offense with the state authorities conducting parallel investigation. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதே வழக்கில் ஒரு விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த இசிஐஆரை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவா சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் மோடி அரசாங்கம் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த இசிஐஆருடைய நுட்பமான விஷயம் என்னன்னா, வழக்கமா எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு வழக்கை விசாரிக்க துவங்குவதற்கான அடிப்படையான புள்ளி. எஃப்ஐஆர் போட்டு விசாரணை துவங்குவாங்க. இப்போ இசிஐஆர் அப்படிங்கிறதும் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் இவங்க போடக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் மாதிரி தான். பட் ஆனால் எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் யார் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறோ அந்த வழக்கு போட்ட நபர்கிட்ட எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கலாம். அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் மேலே வந்து ஒரு கொலை குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த கொலை குற்றச்சாட்டுக்கான எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது அந்த எஃப்ஐஆரில் நான் படித்து பார்க்கலாம், எனக்கு மேண்டேட்டரியாக அவங்க கொடுக்கணும். ஆனால் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த காப்பியை கொடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் அது இன்டர்னல் டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சட்டத்திட்டத்தை மாற்றிட்டாங்க. இப்போ திடீர்னு என் மேலே வந்து நீ 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்க அப்படின்னா நான் எஃப்ஐஆர் போட்டிருந்தா எஃப்ஐஆர் கொடுங்க, அதில் என்ன பிரச்சனை, நான் எங்கே திருடுனேங்கிறத பார்ப்பேன், இல்லைன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன்ல. இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தை திருடிட்டீங்க அப்படின்னா இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இசிஆர் காப்பி இவங்க கொடுக்கவே மாட்டாங்களாம். திடீர்னு வந்து நீ இந்த நிறுவனத்தில் 1000 கோடி திருடிட்டு அப்படின்னா நான் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ற, அதாவது இந்த பொறுப்பு என்ன பொறுப்பு, நான் குற்றவாளி அல்ல என்கின்ற பொறுப்பு, அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஏன் இருக்கான், அவங்கள்ட்ட கிடையாது. இவன் குற்றவாளி அப்படின்னு இவங்க நிரூபிக்க மாட்டாங்க. இடி நான் என் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுச்சுன்னா நான் தான் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளுவாங்க. ஆனா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய ஸ்டைல். பட் ஆனா இது வந்து நார்மலா எல்லா கேஸுக்கும் இவங்க பண்றது. ஒரு ஸ்டேட் ஏஜென்சி பேரலா இதே விஷயம் குறித்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க அதை ஷேர் பண்ணிக்கணும். அது வந்து ஆர்டிகல் செக்ஷன் 66/2 வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மணி லாண்டரிங் ஆக்டில். பட் இருந்தாலும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாதிட்ட அடிஷனல் சொலிசிட்டர் ராஜு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் நடந்திருக்கு அண்ட் தி ஏஜென்சி வாஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஒன்லி ஆன் தி மணி லாண்டரிங் காம்பனன்ட். நாங்க வந்து மணி லாண்டரிங் காம்பனன்ட்டை மட்டும் தான் எடுத்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். He maintained that the predict offense which forms the basic for ED action was established through FIR registered by the state itself. ஸ்டேட் போட்ட எஃப்ஐஆரை மையமாக வச்சே தான் எங்களோட இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்டட் அஃபென்ஸாக வந்து நாங்கள் இதை வந்து துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற வாதத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் மாநில அரசாங்கம் போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை துவங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 47 எஃப்ஐஆரை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதாவது என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு 2014 2021 வரைக்கும் போட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை இன்டர்ஃபியர் பண்ணி இதை ஒரு பொலிட்டிக்கல் கேமாக மாற்றுறீங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதைத்தான் தலைமை நீதிபதி திரு BR கவாய் அவர்களும் கேட்குறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எதுக்காக நீங்கள் ஒரு சூப்பர் காப் மாதிரி செயல்படுறீங்க அப்படிங்கிறத தான் வேற லாங்குவேஜில் அவர் சொல்ல முயற்சி பண்ணுறாரு. குறிப்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதே அமலாக்கத்துறை இந்த அமலாக்கத்துறைக்காக வாதாட வந்த துஷார் மேத்தா அவர்களை பார்த்து வெளிப்படையாகவே கேட்டிருக்கிறார். நீங்கள் வந்து இவ்வளவு வழக்குகளை போட்டுறீங்களே, கன்விக்ஷன் ரேட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த டாஸ்மாக் வழக்கில் இதுக்கு ஆஜரான திரு ராஜுவா இருக்கட்டும் இல்லை துஷார் மேத்தாவா இருக்கட்டும் எல்லாத்தையும் நேரடியாக வச்சு அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை கிராசிங் ஆல் லிமிட்ஸ், அதாவது அவங்களுடைய லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, உங்கள் லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹவு கேன் அ கார்பரேஷன் கமிட் அன் அஃபென்ஸ், ஒரு நிறுவனம் குற்றம் செய்திருக்கிறது என்று நீங்கள் எதன் அடிப்படையில் முடிவு செய்ய முடியும்? நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர் பண்ணலாம். ஒரு டாஸ்மாக்னுடைய செக்ரட்டரியாக இருக்கார், ஒரு IAS ஆஃபீஸர் இருக்கார், ஒரு MD இருக்கிறாரு, அவர் பண்ணலாம். அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தின் மீது
அங்க போய் ரைடு பண்றது, அதை நீங்க வந்து மொத்தமா அசாசினேட் பண்றது எப்படி நியாயம்? அதைத்தான் அவர் கேட்கிறார். ஹவு கேன் அ கார்பரேஷன் கமிட் அன் அஃபென்ஸ்? The ED is crossing all limits. You are totally violating the federal structure of the country. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, there is something called privacy. வெளிப்படையா சொல்றார். அது மட்டும் இல்லாம அந்த வழக்குல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி கேள்வி கேட்கும் போதே, அதாவது நேரடியா ED-ய காட்டமாக விமர்சிக்கும் போதே, டாஸ்மாக்குக்காக ஆஜரான திரு முகுல் ரோஸ்கி அவர்கள் வெளிப்படையா என்ன சொல்றாரு, எங்களுடைய அதிகாரிகள், அதாவது டாஸ்மாக் அதிகாரிகளுடைய அனைத்து மொபைல் போன்களும் பிடுங்கப்பட்டு குளோன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ரைட் டு பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரைட் டு பிரைவசியை எந்த அளவுக்கு கேவலமாக மிதிச்சிருக்காங்க இந்த ED அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு MD-யா இருக்காரு டாஸ்மாகில் அப்படின்னா, அவருடைய ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் குளோன் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? அவருடைய குடும்ப புகைப்படங்கள் இருக்கலாம், அவங்க குடும்பம் சார்ந்த சில தகவல்கள் இருக்கலாம், ரொம்ப மையமான விஷயங்கள் நிறையா இருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி குளோன் பண்ணி எடுக்க முடியும்? ஸோ இது எல்லாமே கோர்ட்டில் வாதம் பண்ண வந்தப்போ தான் நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓப்பனாகவே சொல்லிட்டா, நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க லிமிட்டை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சூப்பர் காப் மாதிரி செயல்படுறீங்க அப்படின்னு ஏற்கனவே கோர்ட்டில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்த விட நாங்கள் ஒரு பெரிய ஆளு, ஒரு போலீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ED செயல்படுறது ரொம்ப அவமானகரமான விஷயமா இருக்கு. இது ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு இந்த டாஸ்மாக் வழக்கை வச்சு ED-யை பற்றி. ஒன்று என்ன அப்படின்னா, ED பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை தான் அதிகமாக வந்து வழக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 193 பேர்த்துக்கு மேலே அதிகமாக வழக்கு போட்டிருக்காங்க. பெரும்பாலும் இன்னைக்கு பாஜகக்குள்ள வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, மாநில கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய கரப்ஷனில் ஈடுபட்டவங்க. அந்தந்த கட்சியில் ஒரு பெரிய கரப்ஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த கரப்ஷனை மறைக்கிறதுக்காக பாஜகவில் போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த கரப்ஷனை மறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொலிட்டீஷியன்ஸ் மேலே எல்லாத்து மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ED வந்து ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு சம்மன் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க ED சம்மன் கொடுத்த உடனே அவங்க பாஜகவில் வந்து சேர்ந்துருவாங்க. பாஜகவில் வந்து சேர்ந்த உடனே அவங்க மேலே இருக்கக்கூடிய 10,000 கோடி ஊழல் வந்து அப்படியே மறைக்கப்பட்டுரும். இது வந்து வெளிப்படையாக நடக்குது. இது குறித்து நிறைய தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி செயல்படுது, மிகப்பெரிய ஊழல்வாதிகளை தன் கட்சிக்குள் கொண்டு வந்து ஊழலற்றவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. அதுக்கு அது மெயினாக யாரை பயன்படுத்துது அப்படின்னா ED-யை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை விட மோசமான கவலை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ED-னுடைய கன்விக்ஷன் ரேட்டு 4000 5000 வழக்கு போடுறாங்க. ஆனால் எந்த வழக்குலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ஷன் ரேட்டே கிடையாது. யாரையுமே வந்து கன்விக்ட் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப 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 குறைவான கன்விக்ஷன் நடக்குது. கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணி லாண்டரிங் ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா 5297 கேஸ் போட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 43 கேஸ் தான் ட்ரையலே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா UAPன்னு சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ், ஆன்டி டெரர் லா, அதன் அடிப்படையில் 8719 கேஸை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 222 கேஸ் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ 1000 கேஸ் போடுறீங்க, 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்தை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்க. அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ED பாஜகவுக்கு அடிமையாக செயல்படுவதற்காகவே இது நடக்குது. ஸோ இதைத்தான் பல பேர் வெளியே இருந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு நீதிபதி 2 நாளைக்கு முன்னாடி காட்டமாக பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக நமக்கு வரக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான பத்திரிகைகள் நிறைய தகவல்கள் அம்பலப்படுத்துகிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் ED-யினுடைய அதிகாரம் எப்படி குவிக்கப்பட்டிருக்கு, பல்வேறு சட்ட திருத்தங்களினூடாக ED-க்கு எப்படி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ED-ங்கிற நிறுவனமே 2000க்கும் அதிகமான ஊழியர்களை உள்ள ரெக்ரூட் பண்ணி எப்படி இது திடீர்னு பெருசா மாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனோடு சேர்ந்து எப்படி வழக்குகளும் அதிகமாயிருக்கு. அந்த வழக்குகளினூடாக எல்லாமே ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து விரிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ், கேரவன் பத்திரிகைகள் நிறைய தகவல்களை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ED குறித்து நேரடியாக உச்சநீதிமன்றம் பல காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக உச்சநீதிமன்றம் எப்படியாவது ED-க்கு கடந்த 10 ஆண்டுகளில் அதிகப்படியான அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். அதை பண்ணாத வரைக்கும் அமலாக்கத்துறை என்பது ஒரு அடியாள் போல தான் செயல்படும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இந்த அமலாக்கத்துறையின் அதிகாரங்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்வதற்கான அடுத்தடுத்த நடைமுறைகளை செய்வார்களா என்று.